அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இன்று முக்கியமான ஒரு தலைப்பில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, பவர்ட்டி இஸ் நாட் அ பெரியர் ஸ்டோன் டு அச்சீவ் த கோல்ட். அதாவது, வறுமை தன்னுடைய இலக்கை அடைவதற்கு ஒரு காரணம் அல்ல என்ற தலைப்பில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். என்ன காரணம் என்றால், எங்களுக்கு தெரியும், 2000ஆம் ஆண்டு சிட்னி ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் பதக்கம் ஒன்றை வென்ற சுசந்திகா ஜெயசிங்க அவர்களை யாருக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது, ஒரு பதக்கத்தை நாட்டுக்கு பெற்றுக்கொண்டு வந்தவர் தான் அந்த சுசந்திகா ஜெயசிங்க. அந்த சுசந்திகா ஜெயசிங்க இலங்கையில் வரக்காப்புலையைச் சேர்ந்த ஒரு சகோதரி. அந்த சுசந்திகா ஜெயசிங்க ஒரு வறுமை கோட்டில் பிறந்த ஒரு வீராங்கனை. அந்த வீராங்கனை அந்த 2000ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் விளையாடும் பொழுது அவர்களுடைய வீட்டில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி கூட இல்லை தன்னுடைய மகள் விளையாடுவதை பார்ப்பதற்கு. அவளுடைய தாய் அவ்வாறான ஒரு பேட்டியை கொடுத்த ஞாபகம் நான் அன்றைய பொழுது நான் சிறுவனாக இருந்தாலும் எனக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கின்றது. நான் சொல்ல வருவது என்னவென்றால், சுசந்திகா ஜெயசிங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி, ஒரு வீராங்கனை. ஆனால் நான் ஏழை குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்று அவருடைய முயற்சியை கைவிடவில்லை. முயற்சியை கைவிடாமல் சிட்னி ஒலிம்பிக் வரை சென்று ஒரு பதக்கத்தை வென்று நாட்டுக்கும் தனது குடும்பத்துக்கும் தனது ஊருக்கும் பெருமை தேடி கொடுத்தவர் தான் இந்த சுசந்திகா ஜெயசிங்க. அதே போல் இன்னும் வறுமை கோட்டில் பிறந்தவர்கள் சாதித்த சாதனை ஏராளமாக சொல்லலாம். உதாரணமாக கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூர்யா அவர்களும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தான். ஏழை குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்று நினைத்துவிட்டு அப்படியே வீட்டில் முடங்கி கிடக்காமல் அவருடைய திறமைக்கு அவருடைய முயற்சி செய்து இன்று முழு உலகமும் பேசக்கூடிய ஒருவராக சனத் ஜெயசூர்யா மாறிவிட்டார். அதே போன்று பார்க்கலாம், அண்மையில் சில வருடங்களுக்கு முன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்று நினைக்கின்றேன், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாணவி, அவளுடைய தந்தை, அந்த சகோதரியுடைய தந்தையுடைய தொழில் கல்லறுத்து சுட்டு விற்பது தான் அந்த சகோதரியுடைய தந்தையுடைய தொழில். அந்த சகோதரி திருகோணமலை மாவட்டத்தில் முதலாவது இடத்தை அடையக்கூடிய ஒரு சகோதரியாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. வறுமை என்பது எதற்கும் தடையல்ல என்பதற்காக வேண்டித்தான் இவர்களை உதாரணம் காட்டுகின்றேன். இப்பொழுது 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் பேசு பொருளாக இருப்பது பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அர்ஷத் நதீம். He was born Main Channu, a small village in Carnival, district of Pakistan, Punjab province. Nadeem grew up in a cottage with his 7 siblings. His father is a mason. Nadeem's athletic journey was one of perseverance in the face of many hardships. Nadeem, despite the lack of world-class training facilities and equipment, his brothers had encouraged him to try athletics. Arshad Nadeem, Pakistan's first individual gold medal winner. Arshad Nadeem won a sensational gold in the men's javelin throw at the Stade de France, breaking the
Olympic record with his superb throw. He broke the record. He bested the previous record of 90.57 meters registered by Norway at the Beijing Olympic in 2008. அதாவது இந்த அர்ஷத் நதீம் என்பவர் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். மிகவும் வறுமை கோட்டில் பிறந்த ஒருவர். 7 சகோதரர்கள் அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் 7 பேர். அவருக்கு அதாவது தேவையான எந்த ஃபெசிலிட்டிஸும் அவருக்கு இருக்கல்ல. ஆனாலும் அவர் கைவிடலை. அவருடைய சகோதரர்கள் அவரை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நீ கைவிட வேண்டாம், நீ என்றோ ஒரு நாள் கோல்டு மெடலை கைப்பற்றுவாய் என்று அவருடைய சகோதரர்கள் அவரை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனால் அவரும் அந்த துறையில் ஈடுபாடு காட்டக்கூடியவராக இருந்தார். அவருடைய தந்தை ஒரு மேசன், அதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு மேசனாகத்தான் இருந்தார். ஒரு இருப்பதற்கோ வசிப்பதற்கோ ஒரு தகுதியான வீடொன்றில்லை. பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு தகுதியான ஒரு கிரவுண்ட் ஒன்று இல்லை. ஆனாலும் என்ன செய்வார், மாலை நேரம் பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு சென்று அந்த ஸ்கூலில் அம்பறிந்து அதனுடைய முயற்சிகளை வெளிக்காட்டக்கூடிய ஒருவராகத்தான் அந்த அர்ஷத் நதீம் இருந்தார். அந்த அர்ஷத் நதீம் என்ன செய்தார், இந்த பெரிஸ் ஒலிம்பிக்கில், அதாவது 2008 அதாவது பீஜிங் ஒலிம்பிக்கில் நோர்வேயை சேர்ந்த ஒரு வீரர் 90.57 மீட்டர் அந்த அம்பை எறிந்திருக்கின்றார். ஆனால் இவர் அர்ஷத் நதீம் இந்த 2024 பெரிஸ் ஒலிம்பிக்கில் 92.92 மீட்டர் எறிந்து அவருடைய சாதனையை உடைத்திருக்கின்றார். ஆனால் திறமையை காட்டுவதற்கோ விளையாடுவதற்கோ ஒரு கிரவுண்ட் ஒன்று, ஸ்டேடியம் ஒன்று இல்லை. அதே போல் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர்ஸ் யாரும் முன் வரல. எவ்வளோ கெஞ்சி கதறியும் ஸ்பான்சர்ஸ் யாரும் வர இல்லை. ஒழுங்கான கிரவுண்ட் ஒன்று இல்லை. ஆனால் மாஷா அல்லாஹ் அவருடைய திறமையை அவர் முழு உலகத்துக்கும் வெளிக்காட்டி இருக்கின்றார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி பவர்ட்டி இஸ் நாட் அ பெரியர் ஸ்டோன் டு அச்சீவ் த கோல். வறுமை ஒரு காரணமல்ல தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு. அப்பே හිත ආදර සහෝදරවරුනි, අපිට දන්නවා දැන් පැරිස් නගරයේ ඔලිම්පික් වල ඔලිම්පික් වලේ එල්ල විසිකිරීමේ රන් පදක්කමක් දිනා ගැනීමට පාකිස්තානයේ අර්ෂද් නවීද් සමත්ව තිබෙනවා. පාකිස්තානයේ මේ දක්වා එකතු ඔලිම්පික් පදක්කමක් දිනාගෙන නැහැ. අද වෙනකන් එක ඔලිම්පික් පදකමවත් පාකිස්තාන් රාජ්‍යයේ දිනාගෙන නැහැ. මගේ හිත ආදර සහෝදරවරුනි, දෙවියන් වහන්සේ හැම කෙනෙකුටම එක දක්ෂතාව දීලා තියෙනවා. ඒ නිසා හැමෝම ඒ දක්ෂතාව තමන්ගේ ශේත්‍රයට පාවිච්චි කරන්න ඕනේ. දෙලින්දුගම දරිද්‍රතාවය අපගේ අරමුණු සාක්ෂාත් කර ගැනීමට බාධාවක් නොවේ. දරිද්‍රතා රේඛාවේ ඉපදිච්චි ඔලිම්පික් ක්‍රීඩා උළෙලේ රන් පදක්කමත් ලබාගත්තු අර්ෂද් නදීම්ව අද මුළු පාකිස්තාන්ව මෙන්ම මුළු ලොවම ගරු කරනවා. ඔලිම්පික් පුහුණුවීම සඳහා කිසිදු උපකරණයක් සහ පුහුණුකරුවන් නිසි ලෙස ඔහු වාර්තාවක් බිඳ දෙමියා. දරිද්‍රතාවය අපේ අනාගතයට බාධාවක් නම් අපේ සුසන්දිකා සහෝදරිය 2000 සිඩ්නි ඔලිම්පික්කේ මෙඩලක් එයාට දිනාගන්න බැරි වෙලා ඇති. ජයසූරිය ඒ වගේ අපේ ක්‍රිකට් එකේ සනත් ජයසූරිය මහත්තයා, එයාගේ නම අද වෙනකන් මුළු ලෝකයම දන්නවා. එයාත් දක්ෂ කෙනෙක්. එයාත්
දරිද්‍රතාවයේ ඉපදිච්ච කෙනෙක්. ඒ වගේම බලන්න ඉන්දියානු ග්‍රාමාතිතුමා ඉන්දියානු හිටපු ජනාධිපතිතුමා APJ අබ්දුල් කලාම් එයාලා ඔක්කොමලා දරිද්‍රතාවයේ ඉපදිච්චු කට්ටිය තමා එයාලා. හැබැයි එයාලා දරිද්‍රතාවය බාධාවක් නෙවෙයි කියලා මුළු ලෝකයටම පෙන්눔 කරලා තියෙනවා. ඒ නිසා අපේ ළමයිව අපි හැමෝටම දක්ෂතා තියෙනවා. හැමෝටම එක දක්ෂතා තියෙනවා. ඒක අපි පෙන්눔 කරන්න ඕනයි. අපේ ළමයිට ඒක අපි කියලා දෙන්න ඕනයි. මේ දක්ෂතාව ඔයාට තියෙනවා. මේ දක්ෂතාව ඔයාට තියෙනවා. ඒ දක්ෂතාව ඔයා ෆලෝ කරන්න කියලා අපේ ළමයිට අපි කියලා දෙන්න ඕනයි. දැන් මං උරුදු භාෂාවෙන් ටිකක් කතා කරන්න ඕනයි කියලා හිතනවා. අපේ ආදර සහෝදරවරුනි उर्दू भाषावें टिका कथा करन होना है। मैं मुस्तकीम श्रीलंका से। आज मैं अपनी तकरीर में ओलंपिक गेम से गोल्ड जीतने वाले पाकिस्तान के अरशद नवीद के बारे में बात करना चाहता हूँ। पाकिस्तान से ताल्लुक़ रखने वाले पेरिस में मनक़द होने वाले अरशद नवीद ओलंपिक गोल्ड मेडल जीत लिया है। अब इनका शुमार पाकिस्तान में मकबूल तरीन लोगों में होता है और किसी की सलाहियतों के दाहूर करने में रुकावट नहीं है। अरशद नदीम पेरिस ओलंपिक में अपने सलाहियतों का मुजाहरा करते हुए एक शाबक खिलाड़ी का रिकॉर्ड तोड़ दिया है, जो इनके चैलेंज में से एक था। अभी तक पाकिस्तान ने तारीख में किसी भी ओलंपिक में गोल्ड मेडल नहीं जीता है। अरशद नवीद का पास 80,000 नहीं था। जेवलिन थ्रो करने के लिए रोड लेने के लिए था। अरशद नदीम का पास प्रॉपर ग्राउंड नहीं था। एक स्कूल का अंदर जाके प्रैक्टिस कर दिया। पाकिस्तान से कोई स्पॉन्सर देने के लिए तैयार नहीं था। अरशद नदीम पहले क्रिकेट में फास्ट बॉलर था। उधर भी अरशद नदीम का चांस नहीं मिला। कोई मुस्तकबिल नहीं है। மேலான அன்பின் சகோதரிகளே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், உண்மையிலே அர்ஷத் நதீம் என்பவர் மிகவும் ஒரு வறுமை கோட்டில் பிறந்த ஒருவர். ஆனால் அவருடைய அந்த முயற்சியை கைவிடவில்லை. அவருடைய முயற்சியை கைவிடுவதற்கு அவருடைய சகோதரர்களும் சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. அவருடைய சகோதரர்கள் உற்சாகத்தை வழங்கி கொண்டே இருந்தார்கள். அதனால் அவர் இந்த அளவுக்கு வந்து 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் அவர் ஒரு கோல்டு மெடல் பெறக்கூடியவராக, அம்பெறிதல் போட்டியில் கோல்டு மெடல் பெறக்கூடியவராக மாத்திரமல்ல, 2008ஆம் ஆண்டு அதாவது எறிந்த தூரத்தை விடவும் அதிக தூரம் எறிந்து அந்த சாதனை முறியடித்திருக்கின்றார். ஒழுங்கான ஒரு ப்ராப்பர் கிரவுண்ட் ஒன்று இல்லை. அதாவது அந்த அம்பை வாங்கிறதுக்கு கூட சல்லி இல்லை. இப்படி சல்லி இல்லாமல் இருந்தும் கூட, இப்படி வறுமை கோட்டில் இருந்தும் கூட இவர் 2008ஆம் ஆண்டு ரெக்கார்டை உடைத்து
கோல்டு மெடலை நாட்டுக்கும் தனது குடும்பத்துக்கும் கொண்டு வந்து பெருமை சேர்த்துள்ளார். எனவே எங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் திறமைகள் இருக்கின்றன. அந்த திறமைகளை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டி அந்த பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த பேச்சிலே சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. Poverty is not a barrier to achieve our goal. அதாவது வறுமை ஒரு காரணமல்ல எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு என்பதுதான் என்னுடைய தலைப்பு. எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே வழிகாட்டுங்கள். அல்லாஹ் எல்லோருக்கும் எல்லா விதமான திறமைகளையும் ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்திருக்கின்றான். அவ்வாறான திறமைகளை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை ஒரு சமூகம் பேசக்கூடிய பிள்ளைகளாக, ஊர் பேசக்கூடிய பிள்ளைகளாக, பல சாதனைகளை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா ஆக்குவானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன்.